கட் பண்ணி நீங்கள் அப்படியே போய் உலகம் ஷூட்டிங்கில் போனீங்கன்னா அப்படியே அந்த சாப்பாடை போடுற ஏரியாவில் அப்படியே வேட்டி மடிச்சு கட்டிட்டு அப்படி நடப்பார். என்ன இல்லை கரெக்டாக போட்டானுங்களா அப்படிம்பார். அதாவது நான்வெஜ் போடுறது விஷயம் இல்லை, அது அன்லிமிட்டடாக போடணுன்றதான் அவர் பண்ண முதல் சாதனை. நான்வெஜ் போட்டாங்க எல்லாரும், எவ்வளோ கட்டாலும் பண்ணணும், அப்படியே நடந்துட்டே இருப்பார். அந்த ப்ரொடக்ஷன் பாய்ஸ்லாம் பறப்பாங்க அப்படியே நடந்து முன்னே இது அந்த லைனில் வச்சு எல்லாரும் கேட்டு அப்புறமா போய் வந்தால் சாப்பிடுவார். ஸோ ஒரு பக்கம் அவருக்கு பர்சனல் 50 பைசா சோப்புக்கு ஐடியா இல்லை அவருக்கு, ஆனால் வயிறு ரொம்ப 500 பேர் சாப்பிடணும். அதுக்கு எவ்வளோ அது முதல்ல ஒரு வாட்டி கேட்டார். நான் வந்து அப்போ நான் எதிர்த்தேன். நான் வந்து சார் அப்படி ரொம்ப செலவாங்க, நான் ஒரு சின்ன படம் 22 லட்ச ரூபா காப்பி பண்ணுவேன். அப்போ அவ்வளோ என்னுடைய அனுபவம் சொன்னோன்னே அவர் கேட்குறாரு, என்ன ஒரு படத்துக்கு எவ்வளோ அதிகமாக செலவாகும்? இன்னும் ஒரு 5 லட்ச ரூபா கூட செலவாகும். அவ்வளோ ஆகுதுங்க. அப்போ காசுக்கு ஒரு 3 லட்ச ரூபா செலவாகும். சரி எல்லா படத்துலையும் 3 லட்ச ரூபாய் சம்பளத்தை எடுத்து சொல்லுங்கள், வெளிப்பிடி சொல்லி எடுத்து சொல்லுங்கள். விஜயகாந்த் பண்ணி இப்படி சாப்பிடுவோம் சார். உண்மையாக சொல்கிறேன், ஒரே செட்டில் ஏவிஎம்ல ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு, உலகம் நடந்துட்டு இருக்கு, நாயகன் நடந்துட்டு இருக்கு, பக்கத்தில் கமல் சார் படம் தயிர் சாதம் தக்காளி சாதம் பொட்டலாம் போட்டுருக்காங்க, நீங்கள் இலை போட்டு விருந்து நடந்துட்டு இருக்கு. அது அந்த மாதிரி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு கம்பெனி வந்து விஜயகாந்த் கம்பெனி இப்படி சாப்பிட போறோம், விஜயகாந்த் இப்படி சாப்பிட போறாங்க, மொத்த கம்பெனி சாப்பாடு போட ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் சாப்பாடு போட கல்ச்சரே சினிமாவுக்கு வந்துச்சு. நான் பார்த்து பல கம்பெனியில் அரை முட்டை பாயில் பண்ணி 2 வெட்டி போட்டுருக்காங்க. அந்த எல்லாம் தாண்டி வந்து அதான் சொல்லி அந்த சோறுன்றது வந்து ரசிச்சு போடுறது. அப்புறம் சோறு போட்டுமே சும்மா போறதில்ல, அது நடந்த இந்த ஏரியா பூரா போய் எவனா கம்மியாக கொடுத்தா சரியா ட்ரீட் பண்ணி இது 10 அது 10 அவ்வளோதான் காலி எல்லாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு மனிதாபிமானத்தின் உச்சம்.